கோல்டு வேணும்னா கோல்டு குடுக்கலாம். குழந்தை பொம்மை இருக்குல்ல, யானை பொம்மை, குழந்தை பொம்மை இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்துட்டு கிஃப்ட்டா குடுக்குறது. இந்த இப்பலாம் பார்க்குறோம், இந்த லைட்டிங்லேயே வந்துட்டு ரொம்ப கார்ட்டூன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா கார்ட்டூன்ஸு. இந்த மாரி சின்ன சின்ன கிஃப்ட் எல்லாம் அவங்க வந்து பரிமாறிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய நிலை உண்டு. அதே மாரி ஆர்ட்ல நெறைய ம், பிக்சர்ஸ்லாம் இருக்கும்ல. ம், ம், இந்த மாரியான ஒரு நேச்சுரல் இருக்க மாரியான பிக்சர்ஸ் இந்த மாரி ஒரு கிஃப்ட் குடுத்துக்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய தன்மை. இவங்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அதிகபட்சம் இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ அப்டின்னா கோல்டு. ம். கோல்டுக்கு நிகரா இருக்கக்கூடிய அப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய மனசு. கோல்டுக்கு நிகரான மனசு இல்ல. அத விட பெரிய விஷயம் தான். பட் அத கொண்டு போய் குடுக்குறதுன்றது ரொம்ப ஆத்மார்த்தமா ஒருத்தன் இறங்கி போறான்றது சாதாரண விஷயம் இல்ல. வெளியில வந்து திமிரா இருக்கோம்ப்பா, நாங்க கெத்தா இருக்கோம். உன்கிட்ட நான் காலடியில இருக்கேன்ற ஒரு சரண்டர் ஆறேன்றது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? ஸோ அதுக்கு மேல வேற என்ன அந்த முடியும் கிஃப்ட்டா இருக்க முடியும்? இல்லையா? ஒருத்தன் வந்து தன்னுடைய தலைக்கனத்தையே இறக்கி வச்சுட்டு, நீ தான் என் உலகம்னு வர்றேன்றத விட ஏதாவது கிஃப்ட் இருக்க முடியுமா? ம். கண்டிப்பா. நிச்சயமா. அந்த மாரியான ஒரு அமைப்பு தான். ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் ஆரஞ்சு கலரும் சரி, ஒரு கோல்டன் கலர்ல இருக்கக்கூடிய ட்ரெஸ் வேர் பண்ணிக்கிறது. ஒரு மாரி அந்த ஷேடட் இருக்க மாரி கூட ஓகே. ஸோ இந்த மாரி வேர் பண்ணிட்டு இவங்க அன்னைக்கு டேவ ப்ரெசென்ட் பண்றாங்க அப்டின்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். அன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். கிஃப்ட் கூட சரி, இந்த மாரியான கலர்ஸ் இருக்கக்கூடிய காஸ்டியூம்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன முடியுதோ, அந்த மாரி கிஃப்ட் குடுத்துக்கிறது ரொம்ப சூப்பர்.